நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி நம்மளே இந்த விவாதத்துல நிறைய நேரங்கள்ல பேசியிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனா கிட்டத்தட்ட 2-3 வருடங்களாக பேசிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு முறை இந்த கஞ்சா வேட்டைக்கான ஆபரேஷன் எல்லாம் தமிழக அரசாங்கம் கஞ்சா வேட்டை 1, கஞ்சா வேட்டை 2, கஞ்சா வேட்டை 2, 3 இப்பெல்லாம் நடத்தும் மகேந்திர பாபு தலைமையில் நடத்தும் போதெல்லாம் நம்ம நிறைய தடவை விவாதிச்சிருக்கோம். அது உண்மையிலே எஃபெக்டிவா இருக்கா, எங்க எல்லாம் சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு, அரசாங்கம் என்ன மாதிரி முனைப்புகள் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பேசியிருக்கோம். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த போதைப் பொருட்களுடைய பெருக்கம் என்பது ரொம்ப குறிப்பாக இந்த கொரோனா காலத்துல இந்த லாக்டவுன் நேரத்துல ரொம்ப அதிகமானது. நீங்க வந்து இந்த டாஸ்மாக் கடைகள்லாம் மூடப்பட்டது. டாஸ்மாக் கடைகள் வந்து கள்ளச்சரக்கு வாங்கி பார்த்தாங்க, அதுவும் முடியல. அதற்கு பிறகு இந்த போதை வடிவிலான, அதாவது ஆனா இந்த போதை வடிவிலுங்கிறது கஞ்சா, நம்ம நீ சொல்ற சில மாத்திரைகள், போதை வஸ்துக்கள், அதாவது இந்த ஆபரேஷன் தியேட்டர்ல திருடப்படுகின்ற அந்த மயக்க மருந்து இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான பல விஷயங்கள் சில நேரங்களில் மெடிக்கல் எல்லாம் கிடைச்சது போன்ற விஷயங்கள் தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். பல பேர் கைது பண்ணாங்க. கைது பண்ண பிறகு அவர்கள் எல்லாம் வந்து ஒரு 40-50 நாள் ஜெயில இருந்தாங்க. அதுக்கப்புறம் பெயில் கிடைச்சது, வெளியே போயிட்டாங்க. நம்ம நிறைய தடவை பேசுறதுன்னு கேட்டீங்கன்னா, இவங்க மேல எல்லாம் தொடர்ச்சியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாம இருக்கிற வரைக்கும் கஞ்சா வேட்டை 1ல இருந்தவன் 2க்கு வருவான், 2ல இருந்தவன் 3க்கு வருவாங்கிறது நம்ம நிறைய பேசியிருக்கோம். இது நீங்க சொல்ற மாதிரி இது இப்பன்னு கிடையாது. கல்லூரிகள்ல நம்ம நிறைய பார்த்துட்டே இருக்கோம். ஆந்திராவை சேர்ந்த மாணவர்கள் நிறைய பேர் கைதாகிறாங்க. ஏன்னா இந்த கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் கோபி பார்டர்ல நம்ம நிறைய கஞ்சா இருந்துச்சு. ஆந்திராவை சேர்ந்த மாணவர்கள் சில பேர் அந்த கல்லூரிகள் எல்லாம் வித்தாங்க, அவங்கள அரெஸ்ட் ஆனாங்க போன்ற செய்திகள் படித்தோம். பள்ளிகள்ல மெடிக்கல் ஷாப்ஸ்ல இந்த மாதிரியான சில மாத்திரைகள் எல்லாம் விற்கப்படுகிறதுங்கிற பார்த்தோம். ஸ்லம் ஏரியாஸ்ல வந்து இந்த மாதிரி நிறைய பேர் கைதாகிறாங்க, அவங்க எல்லாம் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க போன்ற செய்திகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் கஞ்சா தொடர்பான, மற்ற போதை வஸ்துக்கள் தொடர்பான. ஆனா இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயம்ங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். இன்னைக்கு மெத் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும் திரைப்படங்கள்லாம் ரொம்ப சகஜமா பார்க்கிற மாதிரி இந்த சிந்தட்டிக் ட்ரக், அந்த சூடோ எபிடைரைன் அப்படிங்கிற அந்த வஸ்து வந்து இந்த மெத்தை தயாரிப்பதற்கான மிக முக்கியமான ஒரு மூலப்பொருளாக இருக்கிறது அப்படிங்கிறதும் கடந்த 3 ஆண்டுகளாக தமிழகத்தை சேர்ந்த நீங்க சொன்ன மாதிரி ஜாஃபர் சாதிக் தலைமையிலான இந்த குழு வந்து பல்வேறு நாடுகளுக்கு இந்த சூடோ எபிடைரைனை ஹெல்த் மிக்ஸ்லயும் அதே மாதிரி இந்த சீவிய தேங்காய் துருவல் அதுலயும் கலந்து இதை அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறது செய்திகளா வருது. இது ஆஸ்திரேலியால இருக்கிற நார்கோட்டிக்ஸ் பியூரோவும் நியூசிலாந்து நார்கோட்டிக்ஸ் பியூரோவும் இது வந்துட்டு இருக்கு, இது எங்க இருந்து வருது அப்படிங்கறது பெரிய குழப்பத்துல இருக்காங்க. யுஎஸ்ஏவோட ஹெல்ப் கேட்கறாங்க. யுஎஸ்ஏ இருக்க டிஏ ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க வந்து இதை அவங்க தான் கண்டுபிடிச்சு இந்தியாவில இருந்து தான் வருது. இந்தியாவில இருந்து வர சோர்ஸை கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு 4 மாதங்களுக்கு முன்னாடி இந்தியா அபிஷியல்ஸ்க்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவங்க தொடர்ந்து செக் பண்றாங்க. டெல்லியில இருந்து போகுது, கன்சைன்மெண்ட் போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பட் எந்த பெயர்ங்கிற தொடர்ச்சியா அவங்க கண்காணிப்பு வளையத்துக்கு பல பேர் கொண்டு வர்றாங்க. வெவ்வேறு பெயர்கள்ல இந்த நிறுவனங்கள் செயல்பட்டு போய் கொண்டிருக்கிறது. பல நேரங்கள் நிறுவனங்களுக்கு போகும் பொழுது அது எல்லாமே வந்து ஃபேக் அட்ரஸா இருக்கு, யாரும் பிடிக்க முடியலங்க போறது. கடைசியாக இது வந்து ஒரு ஹெல்த் மிக்ஸ், நிறைய ஹெல்த் மிக்ஸ் ரொம்ப ரீசெண்ட் டேஸ் அமைச்சர் ஒரு நிறுவனம் இருக்கு, அவங்க குடோன்ல செயல்பட்டு இருக்காங்க. அந்த குடோன்ல போய் நம்ம செக் பண்ணா ஏதாவது கிடைக்கலான்னு போகும் பொழுது ஒரு 3 பேர் மாற்றாங்க. துரதிருஷ்டவசமாக அந்த 3 பேரும் தமிழர்கள். இருவர் வந்து சென்னை சேர்ந்தவர், அசோக் என்பவர் விழுப்புரத்தை சேர்ந்தவர், மற்ற 2 பேரும் சென்னை சேர்ந்தவர்கள். இவங்க 3 பேருக்கும் யார் மாஸ்டர் மைண்டா செயல்பட்டதுன்னு பார்த்தா அது எங்க வந்து கை நீளுதுன்னா கடைசியா வந்து ஜாஃபர் சாதிக்கிறவர் தான் எங்களுடைய மாஸ்டர் மைண்டா இருக்காரு. கடந்த 3 வருடத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட 2000 கிலோவுக்கு மேல இதை நாங்க எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். 3500 கிலோ 2000 கோடி அளவிற்கு நாங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்து ஒரு இடி மாதிரி இறங்குதுன்னு பார்த்தோம். அடுத்ததாக யார் இந்த ஜாஃபர் சாதிக்கு பார்த்தா ஒரு பக்கம் வந்து சினிமா தயாரிப்பாளராக இருக்கிறார். அவர் வந்து அமீர் அவர்கள் போன்ற டைரக்டர்ஸ் எடுக்கிற படத்தோட தயாரிப்பாளராக இருக்கார். அதே நேரத்துல திமுக ஒரு பொறுப்புல இருக்காருங்க பார்க்க சென்னை மேற்கு மாவட்டத்துல ஒரு அயலக அணி சேர்ந்த ஒரு துறை செயலாளர், துணை அமைப்பாளர் அப்படிங்கிற அளவுல விட்டுறலாம். ஆனா அவருக்கு இருக்க ஆக்சஸ் தான் நமக்கு ரொம்ப பயமுறுத்துற ஆக்சஸா இருக்கு. நீங்க போய் முதலமைச்சரோட கைகுலுக்கி போட்டோ எடுக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலினோட கைகுலுக்கி போட்டோ எடுத்திருக்காரு, கனிமொழியோட போட்டோ எடுத்திருக்காரு. அப்ப முக்கியமான சிஎம், அதே மாதிரி அடுத்த சிஎம்மாக பேசக்கூடிய உதயநிதி அவர்கள், கனிமொழி அவர்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட எல்லா மெம்பர்ஸோட ரொம்ப க்ளோஸ் இருக்காரு. அவர் தயாரிக்கிற காவல்துறையினுடைய உயரதிகாரி கூடயும் கைகுலுக்கி ரொம்ப 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 முக்கியமான விஷயம். 2 விஷயம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, சிஎம் பக்கத்துல நீங்க வந்து மினிஸ்டர் பக்கத்துல, கனிமொழி அவர்கள் பக்கத்துல, டிஜிபி பக்கத்துல நின்று போட்டோ எடுத்திருக்காரு. ஒருத்தர் யார் அப்படிங்கறதே தெரியாத அளவிற்கு நம்ம காவல்துறையும் மிக முக்கியமாக உளவுத்துறையும் கோட்டை விட்டுக் கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கறத எனக்கு ரொம்ப அதிர்ச்சியான தகவல். தொடர்ச்சியான பார்த்துட்டு இருக்க 3 வருடத்துல சட்டம் ஒழுங்கு வந்து சந்தி சிரிக்குதுன்னா தமிழகத்தில் ரொம்ப சந்தி சிரிக்குது. அதுக்கு மிக முக்கியமாக யார் இருக்காங்கன்னா உளவுத்துறை வந்து தொடர்ச்சியா கோட்டை விட்டுறாங்க. கள்ளக்குறிச்சியில் நடந்த ஸ்கூல் இன்சிடென்டா இருக்கலாம், எல்லா இன்சிடென்ட்லையும் உளவுத்துறை என்று ஒன்று செயல்படுகிறதாங்கிற அளவுக்கு மிக மோசமாக இங்க நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கிறோம். டிஜிபி பக்கத்துல ஒருத்தர் இன்னும் ஒரு ஆக்சஸ் வருது, அவர் போட்டோ எடுக்கிறாரு, இல்ல ஒரு ஏதோ ஒரு பாராட்டி பரிசு கொடுக்குறாங்க. சிஎம் பக்கத்துல போட்டோ எடுத்திருக்காரு. என்ன காட்டுதுன்னா, நீங்க வந்து இப்ப சின்ன உதாரணம் எடுத்துக்கலாமே, இன்னைக்கு வந்து திமுக இருக்கிற எந்த ஒரு பொறுப்பாளரும் அவ்வளவு ஈஸியா போய் ஸ்டாலின் அவர்கிட்ட போய் போட்டோ எடுக்க முடியும், உதவி ஸ்டாலின் போட்டோ எடுக்க முடியாது. எப்படி போட்டோ எடுக்க முடியுது? இவர் பெரும் பணம் படைத்தவர்,
இவர் எது அந்த ஆக்சஸ் கொடுக்குதுன்னா பெரிய பணம் வச்சிருக்காரு. இந்த பணத்தை வந்து நமக்கு கட்சிக்கோ இல்ல மற்றவர்களுக்கோ பயன்படுத்தலாம். ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள், அதனால எல்லாருமே போய் எளிதாவே போட்டோ எடுத்திருப்பாங்களே. அது வேறங்க, அது வேற. இன்னைக்கு எல்லாருமே எடுத்திருக்கலாம். இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து கியூல எடுத்துக்கலாங்கிறது வேற. அவர் தனிப்பட்ட முறையில சந்திச்சு இந்த மாதிரி கை குலுக்கி போட்டோ எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. வந்து எல்லாருக்கும் பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு கூட, காவல்துறை அதிகாரிகள் கூட போட்டோ எடுக்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயமா ஜெகதீஸ்வரன்? இல்ல, கஷ்டமான விஷயம் கிடையாது. நான் சொல்றேன், கஷ்டமான விஷயம் கிடையாது. ஆனா நான் சொல்லல, நீங்க சொல்ற மாதிரி டிஜிபி பக்கத்துல நின்று போட்டோ எடுத்திருக்காரு. நீங்க ஒருத்தர் இவ்வளவு தூரம், அதாவது இவ்வளவு க்ளோஸா ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. நீங்க சிஎம் பக்கத்துல வர்றாரு, நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் பக்கத்துல இருக்காரு, கனிமொழி அவங்க பக்கத்துல இருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, டிஜி பக்கத்துல இருக்க பார்க்கும்போது உளவுத்துறைக்கு ஒரு சின்ன இது யார் அப்படிங்கிற விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வராம இருக்கிறாங்களே அப்படிங்கறது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இது ஏங்க, நீங்க ஒரு பெரிய ட்ரக் கார்ட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காருங்க. அப்ப ஆப்வியஸ்லி மக்களுக்கு என்ன சந்தேகம் வரும்? அப்ப அந்த பணம் வந்து இங்க திமுக வந்துட்டு இருக்குன்னு நினைக்க மாட்டாங்களா? ஏன்னா இன்னைக்கு எல்லாமே பணம் தான் ஆயிடுச்சு. நாளைக்கு தேர்தல் நடக்குதுன்னா 10,000 கோடி ரூபாய் தேவைப்படுது. அப்ப நேரடியாக பணத்தை கொடுக்கக்கூடிய யார்? ஜெகதீஸ்வரன், நீங்க சொன்னீங்க அவர் திமுக முக்கிய பொறுப்புல இல்ல. ஏதோ ஒரு மாவட்டத்துல அயலக அணி அப்படிங்கிறது மிகவும் பெரிய அளவுல பேசப்படக்கூடிய அணி கிடையாது. அந்த அணியில ஒரு சின்ன பொறுப்பு. அது எப்படி அந்த குற்றச்சாட்டை நம்ம திமுக பக்கம் முழுசா வைக்க முடியும்? இல்ல, திமுக பக்கம் வைக்காம வேற யார் பக்கம் வைக்க முடியும்? நீங்க வந்து இப்போ நீங்க சிஎம் பக்கத்துல நின்று ஒரு போட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறது, நீங்க ஒரு பொதுவான இன்னைக்கு அவரோட பிறந்த நாள், இன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு எல்லாரும் வந்து சேர்ந்து போட்டோ எடுக்கிறதுங்கிறது வேற விஷயம். இன்னைக்கு அதுக்குமே வந்து எல்லாராலும் எடுக்க முடியாது. ரொம்ப குறிப்பிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டுதான் எல்லாரும் எடுப்பாங்க. சில பேரால போட்டோ எடுக்க முடியும். கலைஞர் பிறந்த நாளைக்கு எல்லாம் பாத்துக்க அறிவாளம் எவ்வளவு பிஸியா இருக்கணும். சில நேரங்கள்ல கலைஞர் கிளம்பி போயிடுவாரு, சில பேர் போட்டோ எடுக்காம போயிடுவாங்க. அதெல்லாம் பாத்துருக்கோம். இவர் தனிப்பட்ட முறையில இந்த போட்டோ நம்ம எங்க எடுக்கப்பட்டதுன்னு தெரியும். இது பிறந்தநாள் அன்று எடுக்கப்பட்ட போட்டோ கிடையாது. இது எங்க எடுக்கப்பட்டது, அவருடைய ரூம்ல எடுக்கப்பட்டது நம்ம எல்லாருக்கும் பார்க்க எல்லாருக்குமே தெரியும். உதயநிதி ஸ்டாலின் எங்க சந்திச்சு எடுத்திருக்காருங்கிறது தெரியும். கனிமொழி அவர்கள் எங்க சந்திச்சு எடுக்கிறாருன்னு தெரியும். இந்த காவல்துறை அதிகாரி டிஜிபி எங்க சந்திச்சு எடுக்கிறாருங்கிறது தெரியும். எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நமக்கு கவலை இருக்கிற விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு உளவுத்துறை இதை எப்படி கோட்டை விடுறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கவலையா இருக்கிறது. நீங்க ஒரு ட்ரக் கார்ட்டலா இருந்து கிட்டத்தட்ட 3-4 வருடங்களாக இருப்பது ஒண்ணு. ஒரு பாயிண்ட். நீங்க இன்னொரு பக்கம் ஒரு கட்சியில ஒரு சாதாரண தொண்டர் நினைச்சா அப்படி எடுத்துட முடியுமா? எடுத்துட முடியாது. அப்ப கட்சியில மறுபடியும் திமுக சொல்ற விஷயம் கேட்டீங்கன்னா, பணம் படைத்த யாராக இருந்தாலும் என் பக்கத்தில் வெவ்வேறு எளிதாக வர முடியும் அப்படிங்கிற செய்தியையும் திமுக சேர்ந்து சொல்றாங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிற தொண்டனை விட அவன் வந்து காசு கொண்டு வந்தான்னா அவனை பக்கத்துல வச்சு அழகு பார்ப்பேன் அப்படிங்கிற செய்தியையும் திமுக தொண்டர்களுக்கு தெரிவிக்கிறத நான் பார்க்கிறேன்.